தொடர்ந்து ஜோக்ஸ் வீடியோ பார்த்துட்டு இருக்காங்க இல்லையா, அதில் வந்து ஃபஸ்ட்டு பிபி செக் அலப்பறை. டாக்டர்லாம் வந்து பிபி செக் பண்ணுறாங்கல்ல, அதோட அலப்பறையை வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஜோக்காக வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டாக்டர், என்னப்பா உனக்கு பிபி, அதாவது பிளட் ப்ரெஷர் எக்கச்சக்கமாக ஏறி போய் கிடக்கு, வீட்டில் எதுவும் பிரச்சனையா போயிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு வந்து நோயாளி, ஆமாம் சார், என் மனைவி டெய்லி சமையல் யூடியூப் பார்த்து தான் பண்ணுறா. டாக்டர், அதுக்கும் உன் பிபி ஏறுறதுக்கும் என்னப்பா சம்மந்தம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கேட்குறாரு. அதுக்கு நோயாளி வந்து, உப்பு தேவையான அளவுன்னு சொல்கிறப்போ எல்லாம் என் ஃபோனில் இருந்து கூகுள் பே பண்ணி உப்பு ஆர்டர் பண்ணி போடுறா சார். புரியலையா? ஓஹோ, உப்பு தேவையான அளவு போடணும் அப்படின்னு சொல்லும் போது உப்பு தேவையான அளவு வாங்கி வச்சுக்க, அதுக்கப்புறம் போகிறேன். என்னங்க நீங்கள் பயங்கரமான ஜோக்காக இருக்குதுங்க. அதிரடி ஜோக்கு ஃபஸ்ட்டு ஜோக்கா. அடுத்த ஜோக்கு, திருவிழா, கல்யாணம், விசேஷ வீடு அலப்பறைகள் பார்க்க போகிறோம். கல்யாண சாப்பாடு சோகம். மச்சான், கல்யாண மண்டபத்தில் பந்தி முடிஞ்சு எல்லாரும் கையை கழுவிட்டு வர்றாங்க, நீ மட்டும் ஏன்டா இன்னும் இலையே பார்த்துட்டு நிற்கிற அப்படின்னு சொல்லிட்டு நண்பன் 1 கேட்குறாரு. அதுக்கு நண்பன் 2, இலையில் பாயாசம் ஊற்றுனப்போ என் புது ஐஃபோன் தவறி அதுக்குள்ளே விழுந்துருச்சுடா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஐயோ, அப்புறம் என்னடா பண்ண போகிற? நண்பன் 2, வேறு என்ன, பாயாசத்தை முழுசாக குடிச்சு தான் போன வெளியே வரும்ல, ஸ்பூன் வச்சு தேடிக்கிட்டு இருக்கேன்டா. அதாப்பா, ஐஃபோன் அவன் தான் இருக்கான், பாயாச டப்பா இந்த தான் இருக்கேன், அதில் போட்டு ஸ்பூன் வச்சு தேடி இந்த ஐஃபோன் என்னங்க நியாயம்? சரி, அடுத்த ஜோக்கு போயிடலாம். ஃபோட்டோகிராஃபர் தொல்லை. கேமராமேன், சார் கொஞ்சம் சிரிங்க, இன்னும் கொஞ்சம் நல்லா சிரிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேமராமேன் வந்து சொல்கிறார். ஃபோட்டோ எடுக்கும்போது நேச்சுரலாக எல்லாருக்குமே சொல்லுவாங்க இல்லையா, அதனால் சொல்கிறாரு. அதுக்கு மாப்பிள்ளை வந்து, ஃபோட்டோகிராஃபர், என் பொண்டாட்டி கழுத்தில் தாலி கட்டுறப்போவே எனக்கு சிரிப்பு வரல, இப்போ எல்லாரும் மொய் எழுதிட்டு கையை பிடிச்சி இழுக்கிறப்போ எனக்கு எப்படி சிரிப்பு வரும் அப்படிங்கிற கேமராமேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது சார், ஆல்பத்தில் பார்க்கும்போது நீங்கள் ஹாப்பியாக இருக்கிற மாதிரி தெரியும், சிரிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். தாலி கட்டும்போதே அவருக்கு வந்து சிரிப்பு வரலையாம். இந்த மாதிரி ஜோக்கு பார்த்தீங்கன்னா இதை அடுத்த ஜோக்கு பார்க்கலாம். மொய் கவர் அலப்பறை. நண்பன் 1, மச்சான், மொய் எழுதுகிற க்யூவில் ரொம்ப நேரமாக நிற்கிறிய, கவரில் எவ்வளோடா வச்சுருக்கேன்? மொய் எழுதுகிற க்யூவில் வந்து நீ ரொம்ப நேரமாக நிற்கிறிய, கவரில் எவ்வளோடா வச்சுருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நண்பன் 1 கேட்குறது. அதுக்கு நண்பன் 2, 101 ரூபா வச்சுருக்கேன்டா மச்சான் அப்படின்னு சொல்லி. நண்பன், அடா பாவி, அதுக்கு எதுக்குடா இவ்வளோ பெரிய கவரு? அப்புறம் எதுக்கு கவரில் டேப்பெல்லாம் போட்டு ஒட்டி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் நண்பர் 1. நண்பன் 2, பின்ன என்னடா, உள்ளே இருக்கிற அந்த 100 ரூபா நோட்டு கிழிஞ்சு போய் இருக்கு, மொய் எழுதுகிறவர் கவரை பிரித்து பார்க்குறதுக்குள்ள நாம் சாப்பிட்டு ஓடிட வேண்டாமா? அது கிழிஞ்சு நோட்டு அவங்க பார்க்குறதுக்குள்ளே, டேப்பை பிரித்து பார்க்குறதுக்குள்ளே ஒரு ஓடிடுமா, அதனால் டேப் போட்டு டைட்டாக ஓட்டி வச்சுக்கிறாரு. இது அடுத்து லாஸ்ட்டாக ஒரு மொக்க ஜோக்கு பார்க்கலான்னு நினைக்கிறேன். இந்த மொக்க ஜோக்கு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் வந்து தொடர்ந்து எல்லோரும் எனக்கு சப்போர்ட் கொடுத்துட்டே இருக்கீங்க. தொடர்ந்து சப்போர்ட் கொடுக்குற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ டு ஆல். பை.